வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7வது ஜாதகம். அதாவது 9/11/1996ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிறந்து 29 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமை அன்னைக்கு. அதாவது தேய்பிறை திரையோதசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. சித்திரை நட்சத்திர கன்னி ராசியில பிறக்கக்கூடிய நீங்க, கன்னிக்கு யாரு சந்திராஷ்டமமா அமைவா அப்படின்னா, மேசராசி சந்திராஷ்டமமா அமையும். பேப்போர் ஆரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திர மீன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்திர நட்சத்திர கன்னி ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அப்பனா கன்னி ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திரம் கன்னி ராசியில தானே இருக்கு. சரி, ஓகே. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி செவ்வாயோட தசையை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகு 18 வருஷமும், இப்ப குரு 16 வருஷமும் தசாபுத்தி நடத்துறாங்க. இந்த குருவ பொறுத்தளவுக்கு புஷ்கரண வம்சத்துல உட்கார்ந்திருக்க காரணத்தினால, இந்த குரு தசை எல்லாத்துக்கும் யோகத்த குடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அப்பன்னா நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அதுல லாபத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அது இந்த லக்கணம் தான் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா லக்கணமும் லாபத்த சந்திக்கும் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமா பாதிக்கக்கூடிய லக்கணங்கள்னு நமக்கு வேணும். அது பார்த்தோம்னா, ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் பாதிக்கும். கடக லக்கணம், சிம்ம லக்கணம் பாதிக்கும். இந்த 4 லக்கணத்துக்காரங்க ஓரளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அப்படின்னு நான் பொதுவா சொல்லிர்றேன். ஆனா, கஷ்டத்த அனுபவிக்கக்கூடியதும் நீங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்துலலாம். கடன் வாங்குங்க, நீண்ட கால கடன் வாங்குங்க. அது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டத போட்டுக்கங்க. அத மெதுவா மெதுவா கட்டிக்கிட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடன் வாங்காமயே நான் வாழணும்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா, கடன் வாங்காம நீங்க வாழ வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியா பாதிப்போ, மரண கண்டமோ ஏற்பட்டாவோ, நீங்க கடன் வச்சுக்கிட்டீங்கன்னு ஆண்டவன் உங்க மரண காலத்த கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒருத்தன சொல்லுவாங்க, "எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன்டா" அப்படிம்பாங்க. அவனுக்கு கடன் மொதற்கொண்டு சேரும். சரிங்களா? அவன்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவன் பூமியிலேருந்து என்னத்துக்கு இருப்பான்? அதனால என்ன பண்ணுவான்னா, ஆண்டவன் அவன சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிருவான். தண்ணி அடிப்பான், அத்தன கெட்ட பழக்கம் வச்சிருப்பான், கடன் வாங்கி வச்சிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்வான். எதுக்குன்னா, அவன் இன்னும் மேலும் பாவத்த சேர்த்துக்கணும். வேற வழி இல்ல. அவன் இருக்கட்டும். அப்பனா இருந்தாத்தான் பாவத்த சேர்த்தியான். அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருவேன். சரிங்களா? அப்பனா நீங்க கடனாவது கண்டிப்பா வச்சுக்கங்க. கடன வாங்கி சொத்தா மாத்தி வைங்க. ஒரு வீட கட்டி வைங்க. இடத்த வாங்கி குடுங்க. குழந்தைகளுக்கு பயன்படுற மாரி சொத்துக்கள உண்டாக்கி வையுங்க. நாளைக்கு நீங்க செத்து போனா கூட அவங்கலாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களோட ஆயுள் பலத்தையும் இது கூட்டும் அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, ஓகே. இதே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, சரியான கோவக்காரன், சண்டைக்காரன், ரோசக்காரன், அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தா நல்ல லாபம். பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. வேண்டாத கெட்ட பேர ஃபோன்னால ஏற்படுத்திக்குவீங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மனைவி அழகுக்கு சொந்தக்காரி தான். உங்க வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கும். அவங்க கையில குடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும். அப்பா நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு. நல்ல வியாபாரின்னா, அவரோட தொழில நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா கூட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் நல்ல வியாபாரி தான். ஆனா என்னன்னா, 30 வயசுக்கு மேல சொந்த தொழில் பாருங்க. அதுவரைக்கும் அடுத்தவன்ட்ட கைகட்டி வேலை செய்றது தான் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். சரிங்களா? இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும். ரத்த குறைபாடு பிரச்சனை கொஞ்சம் வரும். கவனமா இருக்கிறது நல்லது. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, சகோதரனால பிரயோஜனம் இல்ல. இல்லன்னா கணவனால பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட குறைபாடு பிரச்சனை, பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, சில பேர் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பெயினையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்க நல்ல ஒரு ஆசிரியர் தான். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது எல்லாத்துலயும். ஆனாலும் ஃபோன் மூலியமா நீங்க உங்க பேர கெடுத்துக்குவீங்க. இது கணவனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனைய குடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? உங்களோட கணவன் ரொம்ப நல்லவன். அதனால பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படின்னு சொன்னா, இன்னும் 1 1/2 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு திருமண யோகம் இல்ல. திருமணம் பண்றவங்களுக்கு அது தடை யோகத்த குடுக்கும். வண்டி, வாகனம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது தடை யோகத்த குடுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.